மறந்துட்டு அப்பயே ஆட்டினா என்ன இந்த அவங்க 1/2 மணி நேரத்தில் ஊறினோடனே ரெடி பண்ணி அப்பயே அவங்க போட்டாங்க. சரியா? பேர் விருந்தோட வேணும்னு கேட்டாரு. இன்னைக்கு அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு 2 கப் உளுந்தம்பருப்பு, வெள்ளை உளுந்தம்பருப்பு எடுத்திருக்கேன். அதை நல்லா கழுவி ஊற வச்சு 1/2 மணி நேரத்துல இருந்து 3/4 மணி நேரம் ஊறுனா போதும். அதுக்கு மேல ஊறுனா ரொம்ப எண்ணெயை குடிக்க ஆரம்பிச்சிடும் வடை. அதனால 3/4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். அது கிரைண்டர்ல போடுவோம், மிக்சிலையும் போடலாம். நான் இன்னைக்கு கிரைண்டர்ல போட்டா நல்லா மாவு கொஞ்சம் நல்லா உந்தி வரும், நல்லா இருக்குன்றதுக்காக நான் கூடுதலாகவும் இருக்கிறதுனால கிரைண்டர்ல போட்டேன். அப்பப்ப இந்த மாதிரி போட்டு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு லைட்டா, முன்னாடி உரல்லாம் ஆட்டணும், தண்ணி தொட்டு தொட்டு தான் தள்ளணும். இந்த மாதிரி லைட்டா தெளிச்சு தெளிச்சு அரைக்கணும். அரைச்சி வச்சு இந்த மாவு நல்லா அப்படி உருட்டி பார்த்தோம்னா பால் மாதிரி உருட்ட வர மாதிரி இருக்கும். வலிச்சிட்டு அதில் நம்ம பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயம், பச்சை மிளகா ஒரு 3 போட்டிருக்கேன், கருவேப்பிலை போட்டுட்டு 1 ஸ்பூன் மிளகு இடிச்சு போட்டிருக்கேன், உடனே ஃப்ரெஷ்ஷாக இடிச்சு போட்டிருக்கேன். போட்டுட்டு நல்லா உப்பு தேவையான அளவு போட்டுட்டு எல்லா பக்கம் நல்லா கிளறி விட்டு நல்லா கடைசியாக நல்லா அடிச்சு டப்புன்னு நல்லா அடித்தோம்னா இந்த மாவு சாஃப்ட்னஸ் இருக்கும், இந்த முருகலா நல்லா வரும். எண்ணெய் காய வச்சுட்டு வடையை போட ஆரம்பிச்சிடலாம். வடையை போட்டு திருப்பி விட்டு நல்லா செவப்பாக வரணும், எடுத்து கொடுத்துடலாம். இந்த வடை எப்படிப்பா இருக்கு? முறுமுறு நல்லா இருக்கா?